அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கட்டுரை பற்றி பேசலாமா? இன்றைக்கி கட்டுரை பற்றி பேசணும்னு நான் நினைக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான தீர்ப்பு வந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நம்ம தமிழர்கள் மனதில் இந்த ஒரு சம்பவம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு இந்த வலி எல்லாரும் உணர்ந்தது தான். இத்தனை பேர் சேர்ந்து இத்தனை பெண்களை, குழந்தைங்களை என்னென்ன பாடுபடுத்தினாங்க அப்படின்ற அந்த காலத்தில் அந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த வீடியோக்கள், அந்த வாக்குமூலங்கள், லீக்கான வீடியோக்கள்லாம் பற்றி கேள்விப்பட்டவங்க, பார்த்தவங்க மனசு நொந்து உருகி வழியில் துடிச்சிருப்போம். அப்படியான ஒரு சம்பவம் செய்த 9 குற்றவாளிகளுக்கு ஆயுள் முழுக்க சிறைன்னு இன்றைக்கி ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. அப்படி அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இப்போ அதை தொடர்ந்து பேசும்போது இந்த செக்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம குடும்பத்தில் நம்ம பேசணும் இல்லையா? அதை நம்ம பேசுகிறோமா பேசலையா அப்படின்றப்போ இது ஒரு நல்ல புத்தகம், அறிந்தும் அறியாமலும், ஞானி அவர்கள் எழுதியது. இதை இப்போ வாசிச்சிட்ருக்கிறேன். இதிலேருந்து ஒரு கட்டுரை உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி செக்ஸ் பற்றி பேசுவது, இதுதான் கட்டுரையின் தலைப்பு. பிள்ளைகளுடன் செக்ஸ் பற்றி எப்படி பேசுவது என்ற தயக்கமும் கவலையும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் செக்ஸ் பற்றி தங்கள் பிள்ளைகள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் கூடவே இருக்கிறது. ரெண்டுமே இருக்கணும். எப்படி நம்ம பேசுறதுன்னு நினைக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம பிள்ளைங்க அதை சரியாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதையும் நம்ம நினைக்கிறோம். குறிப்பாக அந்த டீனேஜ் பெற்றோர்களின் முதல் கவலை தேவையற்ற கர்ப்பத்தில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. இந்த செக்ஸ் அப்படின்றது ஆணோ பெண்ணோ 2 பேரும் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிற கூடாது அப்படின்றத இந்த டீனேஜ் பெற்றோர்கள் பெருங்கவலையாக இருக்கு. பாலியல் வன்முறை போன்ற பயங்கரம் தம் குழந்தைகளுக்கு நேர்ந்து விடக்கூடாது என்பது இன்னொரு கவலை. அதுதான் இப்போ நான் பேசின அந்த குறிப்பிட்ட சம்பவம். அந்த பாலியல் வன்முறை எத்தனை பெண் குழந்தைகளுக்கு நடந்திருக்குன்றத நம்ம இன்னைக்கு கண்கூடா பார்த்தோம் அந்த தீர்ப்புல. விவரம் தெரியாமல் உறவுகளில் ஈடுபட்டு ஏதேனும் பால்வினை நோய்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பது மற்றொரு கவலை. இவையெல்லாம் நியாயமான கவலைகள் தான். ஆனா எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் வாழ்க்கை முழுதும் செக்ஸ் பற்றி தெரியாதவர்களாகவே வளர வேண்டும் என்று நிச்சயம் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் குழந்தைகளுக்கு தங்கள் உடலை பற்றிய தெளிவும் பொறுப்பும் ஏற்பட வேண்டும், அன்பு நெருக்கம் இவற்றை முறையான வழிகளில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் இதற்கு தங்கள் குழந்தைகளை எப்படி தயார்படுத்துவது என்பதுதான் சிக்கல். இந்த உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது அப்படின்ற விஷயம்லாம் பெற்றோர்கள் எளிதாக சொல்லி கொடுத்துருவோம். காலைல எழுந்திரிக்கணும், டாய்லெட் போகணும், கழுவணும், அந்த உறுப்பை நல்லா க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம சரியாக தான் சொல்லுவோம். உடலை பேணிக்காவது பாதுகாக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லாம் சொல்லி தருவோம். ஆனால் அந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் நம்மளுக்கு சொல்லவும் கூச்சம், ஆனால் பிள்ளைக்கு சரியாக தெரிஞ்சுக்கிறணுன்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்குது. இதற்கு முதல் காரணம் என்னென்னா, அவருடைய பெற்றோர்கள் அவர்களை அப்படி தயார்படுத்தியதில்லை. இதுதான் உண்மை. நம்ம பெற்றோர்கள் இதை பற்றி நம்மகிட்ட பேசினதில்லை, நம்மளை தயார்படுத்தினதில்லை. அதனால நாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட அதை பற்றி பேசவோ தயார்படுத்தவோ தயங்குகிறோம். ஆனால் நம்மளும் அதே நம்ம பெற்றோர்கள் மாதிரியே நம்புகிறோம். நம்ம குழந்தைகளும் அவர்களாகவே தயாராகி விடுவார்கள் அப்படின்னு நம்புகிறோம். இன்னும் சிலருக்கு எவ்வளவோ விவரம், இன்னும் சிலருக்கு தாங்களே எந்த விவரமும் தெரியாமல் 60 வயசை கடந்துட்டமேன்ற வியப்பும் ஆச்சரியமும் வருத்தமும் சேர்ந்தே இருக்கிறது. 60 வயசாகியும் சில விஷயங்கள் நமக்கு தெரியலே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கட்டுரையாளர் ஞானியை அவர் சொல்றாரு, அவருக்கு தெரிந்த ஒரு வாசகி எழுதியிருக்கிறாங்க. அவருக்கு, எனக்கு மாதவிலக்கு நின்று 10 வருடம் ஆகிறது. ஆனா மாதவிலக்கு என்பது என்ன, அது ஏன் நிகழ்கிறது என்பதே எனக்கு இத்தனை வருடமாக தெரியாது. இந்த தொடர் மூலமாக தெரிந்து கொண்டேன். இதை தொடர அவர் எழுதியிருக்கிறாரு ஒரு பத்திரிகையில. இந்த தொடர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன்னு அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார், ஒரு 75 வயது வாசகர். 60 வருடங்களுக்கு முன்பு நான் டீனேஜா இருந்தபோது சுய இன்பத்தை பற்றி கண்டபடி சொல்லி என்னை மிரட்டி வச்சிருந்தாங்க. இப்போதான் உண்மைகள் புரிகின்றன அப்படின்னு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, 60 வயதான ஒரு பெண், 75 வயதான ஒரு ஆண் தங்களுடைய பாலியல் பிரச்சனைகளை பற்றி முழுமையான விழிப்புணர்வே இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கே தெரியாதுன்றப்ப அவங்க பிள்ளைங்கள்ட்ட என்னத்தை பேசியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க நிக்குது. இன்றைய இளம் நடு வயது பெற்றோர்கள் செக்ஸ் பற்றி ஆரோக்கியமான புரிதலை தாங்களே குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தர என்ன வழி என்பதில் மிகவும் அக்கறையோடு இருக்கிறார்கள். இப்போ இது மாறிட்டு வருது. இவர்களை 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் பெற்றோர், பருவம் எய்திய வயதில் இருக்கும் டீனேஜ் விடலைகளின் பெற்றோர் என 2 வகையாக பிரிக்கலாம். செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒழுக்க பிரச்சனைகளை பற்றி
பெரியவர்களான பெற்றோருக்கே குழப்பங்கள் இருக்கின்றன. அப்போ சின்னவர்களுக்கு எவ்வளோ குழப்பங்கள் இருக்கும், புரியாத ஒரு விஷயம். செக்ஸ் பற்றிய விவரங்களை சிறுவர்களிடம் சொன்னால் அவர்கள் உடனே அதில் ஈடுபட தூண்டப்பட்டு விடுவார்களோ அப்படின்ற பயமும் நமக்கு இருக்கு. இதை எப்படி வெளிப்படையாக பேசுறது? தூண்டுதலுக்கு அதுவே காரணமாக இருக்க முடியாது. அதே சமயம் செக்ஸ் பற்றிய புரிதலே இல்லாமல் பல புற காரணங்களால் தூண்டப்பட்டு அதில் ஈடுபடுவதாலேயே நிறைய சிக்கல்களில் அவங்க சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு இந்த கட்டுரை முழுக்க போகுது. அப்போது நம்ம எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறோம்? பிள்ளை வந்து பொதுவாக நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது பிள்ளை எப்படிமா வந்துச்சு, பிள்ளை எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டாலே நம்ம உடனே அதை ஒரு பதட்டம் அடைஞ்சு பிள்ளைய சும்மா அப்படின்னு ஒதுக்கி அனுப்பத்தான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒன்று கூச்சம், இன்னொன்று நம்மளுக்கு அதை எப்படி சொல்லணும் அதுக்கான முறை தெரியலை. ரெண்டாவது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாடும் போது தொட்டு பேசுங்க, பரவாயில்ல, ஆனால் கண்ட இடத்துல கைப்படுது பார், ஓ மனசில் ஒன்றும் தப்பாக இருக்காது, ஆனால் பார்க்குறவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்லாம் பேசும்போது உடனே நீங்கள் படிக்கும்போது தொட்டு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க மனசில் கேள்வி எழும். ஆனால் அவங்க பயத்தில் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் நம்மளால் சரியான பதில் சொல்ல முடியாது. எத்தனை பயம் இருந்தாலும் எத்தனை தயக்கம் இருந்தாலும் நம் குழந்தையரிடம் பாலியல் பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பாலியல் வாழ்க்கை கல்வி நிச்சயம் தேவை. அதே சமயம் என்ற நிலையில் பள்ளிக்கூடத்தை விட வீடும் குடும்பமும் குழந்தையின் வாழ்க்கைக்கான எதிர்கால மதிப்பீடுகளை உருவாக்கும் சரியான அமைப்புகள் அப்படின்றப்போ இதெல்லாம் நம்ம பேசணும். முடிந்த அளவு வெளிப்படையாக அப்படியே எல்லாத்தையும் சொல்லணுன்றது இல்லாமல் இதுதான்ப்பா இப்படி தான் அப்படின்றத ஓரளவுக்கு பெற்றோர்கள் பேசும்போது அவங்க வேற எங்கேயோ போய் சிக்கி வழிகேடாகாமல் அவங்க ஒரு சரியான பாதையில் செல்றதுக்கு நம்ம ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த கட்டுரையின் சாராம்சமாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கட்டுரை முடியும் போது ஐயா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறாரு, பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு முதல் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் இதை பற்றியே பேச முடியும். செக்ஸை பற்றி பிள்ளைகிட்ட பேசணும்னா உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் மகன் மகள் உயரம் என்ன, எடை என்ன, அவர்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன, அவர்களுக்கு பிடித்த டிவி நிகழ்ச்சி என்ன, அவர்களுக்கு பிடித்த சினிமா நடிகர் யார், பிடித்த பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் யார், பிடித்த நிறம் எது, பிடித்த உணவு எது, கடைசியாக பார்த்த சினிமா எது, பிடித்தமான பாட்டு எது, பள்ளி கல்லூரி முடித்து வந்ததும் உடனே அவர்கள் செய்ய விரும்புவது என்ன, டெய்லி சாயங்காலம் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய விரும்புகிறாங்க, நெருக்கமான நண்பர் யார், நண்பர்கள் வட்டாரத்தில் செல்ல பெயர் என்ன, உங்களிடம் பெற விரும்பும் பிடித்தமான பிறந்த நாள் பரிசு என்ன, தங்களை பற்றி பெருமையாக ஏதாவது சொல்லிக்கொள்ள வேண்டுமானால் எதை பற்றி பெருமைப்படுவார் உங்கள் மகன் அல்லது மகள்? உங்களிடம் அவர்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து ஏதாச்சும் உதவி கேட்டிருக்காங்களா? அப்படி எப்போ உதவி கேட்டாங்க, கடைசியா என்ன பிரச்சனைக்காக கேட்டாங்க? இந்த 15 கேள்விகளை நம்மகிட்ட அவர் கேட்கிறார். ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு பெற்றோர் இருவருக்குமே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியுமா? அதே வீட்டில் 2-3 குழந்தை இருக்கிறவங்களுக்கு பெற்றோர் இருவருக்குமே அந்த 3 குழந்தைகளுக்கும் சரியா இத்தனை கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களிடம் எப்படி செக்ஸ் பற்றி பேசுவது என்ற கட்டுரையை வாசித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.